பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நாணய வெளியீட்டு விழா குறித்து விமர்சனம் செய்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக ரகசிய உறவு வைத்துள்ளதாக கூறியிருந்தார். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் இல்ல திருமண விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அமைச்சரை விழாவுக்கு அழைத்திருந்ததால் பாஜகவுடன் திமுக நெருங்குகிறது என்ற வதந்தியை சிலர் பரவ விட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். யாருடனும் ரகசிய உறவு வைத்துக் கொள்ளும் அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்ருக்காங்க. நாங்கள்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது பொண்ணே போதுங்கிறது. எதுக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் சிறப்பு நாணயத்தை எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டதை சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின் அவரை மாநில முதல்வராக மதித்து ஒன்றிய அரசு சார்பில் ஒருவர் கூட விழாவில் பங்கேற்கவில்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா மறைந்து இத்தனை காலமாகியும் ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட நடத்தாதவர்களுக்கு கலைஞர் விழா குறித்து விமர்சிக்க தகுதியில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.